புற்றுநோய் ஒரு கொடிய நோய், அறியப்பட்டவுடன் நாட்கள் எண்ணப்படும் நோய் என்றெல்லாம் கருதப்பட்ட ஒன்று. இன்றைய விஞ்ஞான வளர்ச்சி, மருத்துவர்களின் அயராத உழைப்பு மற்றும் பல ஆராய்ச்சிகளின் முடிவு, அரிய பல கருவிகளின் வருகை, இவையெல்லாம் சேர்த்து புற்றுநோய் ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் அதை முற்றிலுமாக குணப்படுத்தி நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது உறுதியாகியுள்ளது. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வேண்டும். புற்றுநோயை பற்றிய விழிப்புணர்வு. நம்மளுடைய உடல்நிலையை சரியாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய உடம்பை நன்றாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இன்றைய நிலையில் நம்மளுடைய டாப் 10 என்று சொல்லப்படும் நிலையில் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் முதல் இலக்கத்திலே உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கர்ப்பப்பை வாய்ப்பகுதி புற்றுநோய், அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தலை மற்றும் கழுத்து பகுதி புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், இப்படி டாப் 10 வகைகளிலே நிறைய புற்றுநோய்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால், புற்றுநோயில் 4 வகையான ஸ்டேஜுகள் இருக்கின்றன. அதில் 1வது ஸ்டேஜ் 2வது ஸ்டேஜில் புற்றுநோய் கண்டறியப்பட்டால் நிச்சயமாக அதை அகற்றிவிட்டு நல்ல ஆரோக்கிய வாழ்வு வாழலாம். அதற்கு நாம் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாரணமாக, மார்பக புற்றுநோய் பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட வேண்டும். மார்பக புற்றுநோய் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது தட் இஸ் கால்டு, இப்போ செல்ஃபி என்பது சமீபத்தில் பிரபலமடைந்த ஒரு வார்த்தை. அதே மாதிரி செல்பி என்பது பிரபலம் அடைய வேண்டும். செல்பி என்றால் செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன். அதை செய்தாலே போதும். ஒரு சிறிய மாற்றம் இருந்தால் உடனே மருத்துவரை அணுகலாம். அதுக்கு அடுத்தது மேமோகிராம் என்ற ஒரு எக்ஸ்ரே கருவி மூலம் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோயை கண்டறியலாம். அதற்கு பிறகு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மருத்துவரை அணுகி தங்களுடைய மார்பகத்தில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா, ஒரு சிறிய கட்டு இருக்கிறதா என்று அறிந்து கொள்ளலாம். இவையெல்லாம் மிகவும் ஆரம்ப நிலையிலே கண்டறியப்பட்டால் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிட்டு தேவையான சிகிச்சை அளித்து நல்லா குணமடைந்து நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்கு அடுத்து கர்ப்பப்பை வாய்ப்பகுதி புற்றுநோய். அதிலும் ஆரம்ப நிலையிலே கண்டறியப்படுவதற்கு நிறைய வசதிகள் வந்துவிட்டன. ஒரு சிறிய கண்ணாடி பரீட்சை, அது ஒரு நீர் கர்ப்பப்பை வாய்ப்பகுதியில் இருக்கும் நீரை எடுத்து ஒரு கண்ணாடியிலே தடவி அதை மைக்ரோஸ்கோப்பிக் மூலமாக பரிசோதனை செய்து ஆரம்ப நிலையிலேயே அந்த புற்றுநோயை அறிந்து விடலாம். ஸ்டேஜ் 1 and 2 அறியப்பட்டால் அதுவும் முற்றிலுமாக குணமடைய வாய்ப்பிருக்கிறது. அடுத்தது தலைப்பகுதி மற்றும் கழுத்து பகுதி. இது நம்மளுடைய பழக்க வழக்கங்களால் வருகிறது. இப்பொழுது நிறைய பேர் நிறைய அந்த புகையிலை உபயோகிக்கிறார்கள், ஆல்கஹால் சாப்பிடுகிறார்கள். இதனால் தான் தலைப்பகுதி மற்றும் கழுத்து பகுதியில் புற்றுநோய் வருகிறது. இது முக்கியமாக ஆண்களை மிகவும் தாக்குகிறது. அது நம்முடைய பழக்க வழக்கத்தை சார்ந்தது. அந்த பழக்க வழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். ஒழிந்தால் இந்த நோயிலிருந்து குணப்பட்டு விடலாம். இதையும் ஆரம்ப நிலையில் வாய் பகுதியை பரிசோதனை செய்தால் ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து விடலாம். இவையெல்லாம் நம்மளுடைய விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்பட வேண்டும். இதற்கு நல்ல அருமையான சிகிச்சை முறைகள் நிறைய இப்பொழுது உலகத்திலே இருக்கின்றது, நம்முடைய நாட்டிலும் இருக்கின்றது. இதற்கு 3 வகையான சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒன்று அறுவை சிகிச்சை, மற்றொன்று கதிர்வீச்சு சிகிச்சை, 3வது மெடிக்கல் ஆங்கல் எனப்படும் கீமோதெரப்பி சிகிச்சை, அடுத்தது இம்யூனோதெரப்பி என்று ஒரு புதிய சிகிச்சை வந்துவிட்டது. நம்மளுடைய தடுப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதிகரிக்கிறதுக்கு இம்யூனோதெரப்பி என்ற சிகிச்சை முறை வந்துவிட்டது. இவை 3ம் ஒன்று சேர்ந்து புற்றுநோயை குணப்படுத்த வழிவகுக்கின்றன. உதாரணமாக, மார்பகத்தில் ஒரு கட்டி வந்துவிட்டால் அதை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றிவிடலாம். பிறகு அதுக்கு தேவையான கதிர்வீச்சு சிகிச்சை அளிக்கலாம். பிறகு அதுக்கு தேவையான உடம்பில் எங்கும் பரவாமல் இருக்கிறதுக்காக ஒரு கீமோதெரப்பி சிகிச்சை அளிக்கலாம். இவை 3ம் அளித்தால் அதை குணப்படுத்தி விடலாம். இதற்கு அடுத்தது சில சமயம் நோயாளிகள் முற்றிய நிலையில் வந்து சேருகிறார்கள். முற்றிய நிலையில் வந்தாலும் அவர்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நன்றாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிமுறைகள் வந்து விட்டன. ஆகவே அதற்கும் பயப்பட வேண்டாம். 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் வந்தாலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன. அவர்களுடைய வாழ்நாளை நாம் நீட்டித்து விடலாம். ஆரோக்கியமாக வாழலாம், வலி இல்லாமல் வாழலாம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களே அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிற அளவுக்கு வழி பண்ணலாம். எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய விழிப்புணர்வு தான் முக்கியம்.